ஆனந்த வாழ்வு தரும் அனுமன் ஜெயந்தி மார்கழி மாதத்தில் வரும் மிக முக்கியமான விரத மற்றும் வழிபாட்டு நாட்களில் அனுமன் ஜெயந்தியும் ஒன்றாகும். ராமபக்தரான அனுமன் அவதரித்த தினமே அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. தமிழ் புராணங்களின்படி அனுமன் மார்கழி மாத அமாவாசை மற்றும் மூலம் நட்சத்திரம் சேர்ந்த நாளில் அவதரித்தார். இதனால் வழக்கமான அமாவாசைகளை விட மார்கழி அமாவாசை மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து அனுமனை மனதார வழிபடுவது மிகுந்த பலனை தரும். தென் மாநிலங்களில் அனுமன் ஜெயந்தி மார்கழி மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. வட மாநிலங்களில் சித்திரை மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. டிசம்பர் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அனுமன் ஜெயந்தி. அமாவாசை திதி டிசம்பர் 19ஆம் தேதி காலை 5:57 முதல் டிசம்பர் 20ஆம் தேதி காலை 7:54 வரை. மூலம் நட்சத்திரம் டிசம்பர் 20 அதிகாலை 12:05 துவங்குகிறது. திதி அடிப்படையில் டிசம்பர் 19, 2025 நட்சத்திர அடிப்படையில் டிசம்பர் 20, 2025. ஆனால் அமாவாசை முடியும் முன் வழிபாடு செய்வது சிறப்பு. அனுமன் ஜெயந்தி நாளில் அனுமனை வழிபட்டால் மன அமைதி, செல்வ வளம், உடல் வலிமை, தைரியம், தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். சனி மற்றும் ராகுவால் ஏற்படும் தீய பலன்கள் குறையும். அனுமனுக்கு செந்தூரம் சாற்றி மந்திரங்கள் சொல்லி வழிபடுவது மிகச் சிறப்பு. இந்த நாளில் ஸ்ரீராம ஜெயம் சொல்வதும் எழுதுவதும் அபூர்வ பலனை தரும். முடிந்தவர்கள் ஸ்ரீராம ஜெயம் எழுதி அனுமனுக்கு மாலையாக சாத்தலாம். அனுமனுக்கு துளசி மாலை, வடை மாலை, வெண்ணெய் காப்பு, வெற்றிலை மாலை சாற்றி வழிபடலாம். வெண்ணெய் சாற்றி வழிபட வெண்ணெய் உருகுவதற்குள் அனுமன் துன்பங்களை போக்கி வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் என்பது நம்பிக்கை. வெற்றிலை மாலை சாற்றி வழிபட வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அருகிலுள்ள அனுமன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது மிகுந்த பலன் தரும். இந்த நாளில் நடைபெறும் அனுமன் அபிஷேகங்களை தரிசிப்பது விசேஷமான பலனை அளிக்கும்.